குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:21 அதே போல் இன்று சந்திராசிரம நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் அமைதியாக மௌனமாக விட்டு கொடுத்து போவது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. 21/12/2023 இன்று பிறந்தநாள் விழா காணும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 21/12/2023 இன்று வியாழக்கிழமை. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது ராசி பலன்களை பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் தயவு செய்து பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. இருப்பினும் திடீர் பண வரவுகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சிந்தனை போக்கில் ஒரு தெளிவு உண்டாகும். அதே போல் கடன் பிரச்சனையில் குறையக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தவறிய சில பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க, லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு, திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்று கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், போட்டியாளர்கள் குறைவாங்க. வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு விலகி இருந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு இன்று ஆதரவு தருவாங்க. சாதகமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே இன்றைக்கி முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, நீண்ட நாளாக தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து இன்று ஒரு மன நிம்மதி அடையும். வியாபாரத்தில் லாபங்கள் குவியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் சக ஊழியரிடத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கிய தொடர்பான சில பிரச்சனைகள் வரும். எனவே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் என்று இருந்தாலும் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலாக இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும். வாக்குறுதி கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் வாடிக்கையாளரோட நீங்கள் கனிமையாக பேசணும், பணிவாக பேசணும். போட்டியாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உறவுகளிடத்திலும் நீங்கள் அனுசரித்து தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போகணும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். சூழ்நிலையை பொறுத்து எல்லா முடிவும் எடுப்பது மிகவும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இன்று கைகூடும். புதிய நபருடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் வியாபார வெற்றிக்கும் கண்டிப்பாக உதவும்.
சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கி பிரச்சனைகள் போய் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சூழ்நிலையை அறிந்து வெளிப்படுத்தவும் அப்பொழுது தான் உங்களுக்கு தகுந்த பரிசுகள் வெகுமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அந்த குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியம் அடையும். வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக பொறுப்புடன் இருப்பது மிகவும் நல்லது. உறவினர்கள் வழியால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது அலுவலகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் சக ஊழியர்களுடைய ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் இன்று மிகவும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனை இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாய் வெளியில் உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளவும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இன்று கைகூடும். புதிய புதிய பொருட்கள் வாங்குவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வீண் விவாதங்களை வைத்து கொள்ளக்கூடாது. அலுவலகத்தில் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வாய்ப்பேச்சு பேசிடாதீங்க. அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. தன வரவுகள் நீண்ட நாளாக ஏதாவது நெருக்கடிகள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அது இன்று கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, எதுலேயுமே இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக செயல்படணும். அனைவரை பற்றியுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அதிகம் லாபங்கள் கிடைக்கும். அதிக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனதில் ஒரு புதுவிதமான குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய நாள். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரையுமே அனுசரித்து போவது தான் மிகவும் சிறப்பு. வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் வண்டி வாங்கல் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே சமயத்தில் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய முடிந்தவர்கள் உதவி செய்யலாம். மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.